ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து மொபைல் பேங்கிங் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி மொபைல் பேங்கிங் வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. மொபைல் பேங்கிங் பார்த்தீங்கன்னா பலவிதமான அப்ளிகேஷன்ஸ் மூலிமா வந்து இயக்கிட்டு இருக்காங்க சேஃப் அண்ட் செக்யூரா. அதில் வந்து இப்போ இருக்கிற இந்த 2024ல் நல்ல ஒரு பாப்புலராக ஆகிக்கிட்டு இருக்க ஒரு மொபைல் பேங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே. குயிக்காக வந்து மணி சென்ட் பண்ணலாம், ரீசார்ஜ் பண்ணலாம், இன்னும் மல்டிபிள் யூசேஜ் வந்து அதில் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்பேவை உங்கள் மொபைலில் புதுசாக நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை அதில் ஆட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கனரா பேங்க், இந்தியன் பேங்க், என்ன ஒரு பேங்காக இருந்தாலும் உங்களுடைய ஃபோன்பேல ஃபர்ஸ்ட் டைம் எப்படி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி பணம் சென்ட் பண்ணுறதுக்கும் அண்டு ரீசார்ஜ் இன்னும் பலவிதமான ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபோன்பேல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரியான முறையில் நான் சொல்லித்தர போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய வீடியோ நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். ஸோ இதுக்கு உங்களுடைய மொபைலில் ஃபஸ்ட்டு இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே சர்ச் பாரில் ஃபோன்பே அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. PHONE. இங்கே ஃபர்ஸ்ட்லேயே வந்து சஜஷனில் காமிக்கிது பாருங்கள் ஃபோன்பே. ஸோ இதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல காமிக்குது பாருங்கள், இந்த ப்ளூ கலர் சிம்பிள் போட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்டால் அப்படின்னு இங்கே இருக்கும், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய மொபைலில் டேட்டா வந்து அளவு கேட்குது, ஸோ கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஃபோன்பே ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஓப்பன் அப்படின்னு காமிக்குது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர் உள்ளே ஓப்பன் பண்ணாமல் பேக் வந்துக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோன்பே ஆப் வந்து உங்களுடைய மொபைலில் ஓப்பன் பண்ண உடனே ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் சைடில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபோன்பே வந்து உங்களுடைய மொபைலில் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். பேங்க் சைடில் வந்து நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய மொபைலில் நான் டைப் பண்ணிக்கினேன். ஸோ டைப் பண்ணிக்கிட்டு இங்கே கீழே ப்ராசஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்த உடனே ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து ஓடிபி அதுவாகவே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிச்சு. அது பர்மிஷன் கேட்குது. ஸோ என்னென்னா ஹலோ ஃபோன்பே டு மேனேஜ் ஃபோன் கால்ஸ், அதாவது ஃபோன் கால்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது கேட்குறாங்க. வெரிஃபிகேஷனுக்காக தான் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் ஹலோ கொடுக்கலாம். ஸோ இங்கே அக்சஸ் டு டிவைஸ் லொக்கேஷன்ஸ், ஸோ கம்பல்சரி வந்து லொக்கேஷன்ஸும் நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ண முடியும். ஸோ கொடுத்தாச்சு, லோடிங் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ப்ராசஸ் ஃபோன்பே அக்சஸ் டு யுவர் கான்டெக்ட். ஸோ இந்த கான்டெக்ட் வந்து எதுக்காக வந்து பர்மிஷன் கேட்குறாங்கன்னா, ஸோ ஃபோன்பேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து மணி சென்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் தான் கேட்கும். நீங்கள் வந்து உங்களோட மொபைல்லேருந்து இன்னொருத்தர் நீங்கள் பணம் சென்ட் பண்ணுறீங்கன்னா சென்ட் பண்ணக்கூடியவருடைய மொபைல் நம்பர் வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் உங்களுடைய மொபைலில் சேவ் பண்ண நம்பரை வந்து நீங்கள் நம்பர் டைப் பண்ணவே தேவையில்ல. டைரெக்டாக அவருடைய நேம் போட்டாவே வந்து உங்களுடைய மொபைலில் வந்து அவருடைய அக்கௌண்ட் வந்து தெரியும். ஸோ டைரெக்டாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம பணம் சென்ட் பண்ணலாம். அதனால் உங்களுடைய மொபைலில் இருக்கிற நம்பர்லாம் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற வந்து பர்மிஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஹலோ கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் யுவர் அக்கௌண்ட், யூஸ் ஸ்க்ரீன் லாக் டு செக்யூர் யுவர் ஃபோன்பே அக்கௌண்ட், எனேபிள் த ஸ்க்ரீன் லாக். நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபோன்பே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வந்து ஒரு பாஸ்வேர்டு கேட்குவாங்க. ஸோ பணம் சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு அண்ட் இந்த அப்ளிகேஷனே ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்குவாங்க. ஸோ இது வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் உங்களுடைய மொபைலில் ஓப்பன் பண்ணும்போது கேட்கக்கூடிய பாஸ்வேர்டு. ஸோ அதை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம டைப் பண்ண தேவையில்ல. அதாவது நீங்கள் பேட்டர்ன் லாக், அதோடைய உங்கள் மொபைல் வந்து ஆஃபில் இருக்கும்போது லாக்லேருந்து எடுப்போம் இல்லைங்களா, ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்டு போட்டிருப்போம். அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து எடுத்துக்கலாமா டிஃபால்ட்டாக அப்படிங்கிறது வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், எனேபிள் ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய மொபைலுடைய பாஸ்வேர்டு வந்து இந்த அப்ளிகேஷனுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து எனேபிள் பண்ண உடனே ஸோ அப்ளிகேஷனுக்குள்ளே லாகின் ஆகுது.
ஸோ இங்கே பாருங்கள், நம்ம பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண உடனே, அதாவது ஸ்க்ரீன் லாக் வந்து எனேபிள் பண்ண உடனே நம்மளுடைய மொபைலில் ஃபோன்பே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் லாக் உடைய பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நம்ம போட்டுக்கலாம். ஸோ போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டோன்னா ஸோ லாகின் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு இல்லை, நம்மளுடைய அக்கௌண்ட்டை இதில் வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும். எப்படின்னா, இதுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து இந்த ஆட் அட்ரஸ் அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஒரு லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொஃபைல்குள்ளே இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து 2 பேங்க்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த ஆட் பண்ணது வந்து எனக்கு இங்கே காமிக்குது. ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய ஃபோன்பேயில் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்து இடையில வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் ஆயிருந்தாலோ, இல்லை நீங்கள் ஏதாவது சர்வீஸ் கொடுத்துருந்து ஃப்ரெஷ்ஷாக மொபைல் வாங்கும்போது ஃபோன்பே வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி டைரெக்டாக வந்து ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்த அக்கௌண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எந்த அக்கௌண்ட்டோ நீங்கள் அதை வந்து செலக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை ஒரு முறை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாகவே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, கீழே வந்து ஆட் ஏ நியூ பேங்க், ஸோ அது கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதுவாகவே ஆப்ஷன் காமிக்கும் பாருங்கள். ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க். ஸோ சப்போஸ் உங்களுடைய பேங்க் வந்து இதில் வந்து சஜஷனில் காமிக்கலன்னா இந்த சர்ச் பாரில் வந்து நீங்கள் உங்களுடைய பேங்க் என்னவோ அதை டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிஓபியா, ஸோ பிஏஎன்கே பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பாருங்கள், பேங்க் ஆஃப் பரோடா பிஓபி பேங்க் வந்து நான் பேங்க் ஆஃப்னு போட்ட உடனே சஜஷனில் ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு வந்து என்னுடைய சிம்பிளை வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை பண்ணும். ஸோ நோ அக்கௌண்ட் ஃபவுண்டுன்னு காமிக்குது. இதுக்கான ரீசன் என்னென்னா, என்னுடைய மொபைல் நம்பரில் நான் பிஓபி பேங்க், அதாவது பேங்க் ஆஃப் பரோடா வந்து நான் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் இங்கே நோ அக்கௌண்ட் ஃபவுண்டு அந்த மாதிரி காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரில் ஸோ எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அது இருந்தால் மட்டும்தான் இங்கே அவைலபிளாக காமிக்கும். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த அக்கௌண்ட்டில் உங்களுடைய மொபைல் நம்பரை ஆட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பேங்க்கும் வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு இந்த ஃபோன்பே மூலயமா பேங்க் வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆக்டிவேஷன் பண்ணுறீங்கன்னா இந்த ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்கணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது இங்கே வந்து சஜஷனில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே வெரிஃபை ஆகி பணம் சென்ட் பண்ணுறதுக்கான வந்து ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இது வரைக்கும் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மொபைல் நம்பரில் ஃபோன்பே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய மொபைலே புதுசாக மாற்றிட்டீங்க, நீங்கள் அக்கௌண்ட்டே வந்து ஒரு புது அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபோன்பேயில் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ஸோ இந்த செகண்ட் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஃபோன்பேயில் அந்த டாப் சைடில் இருக்கிற லோகோ, அதாவது ப்ரொஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆட் ஏ நியூ பேங்க் அக்கௌண்ட் இதை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்த உடனே ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்குற சஜஷனில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா இந்த இடத்துல சர்ச் பாரில் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. என்னுடையது வந்து இந்தியன் பேங்க் அப்படிங்கிறதுனால நான் இந்தியன் பேங்க் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஐஎன்டி, இந்த இடத்துல இந்த எல்லோ கலரில் பூ மாதிரி லோகோ போட்டிருக்கு இல்லைங்களா, இந்தியன் பேங்க். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய பேங்க் என்னவோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபைண்டிங் அக்கௌண்ட் லிங்க் வித் என்னுடைய மொபைல் நம்பர் காமிச்சு அக்கௌண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி க்ரீன் டிக் போட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பிரான்ச்சு அண்ட் நம்மளுடைய நேம், ஐடி, ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெட் பின் கொடுத்துக்கிறேன். லாஸ்ட்டு 6 டிஜிட் யுவர் கார்டு நம்பர். யுவர் கார்டு நம்பர் மீன்ஸ் உங்களுடைய ஏடிஎம் கொடுத்துருப்பாங்க அக்கௌண்ட்டில், அந்த ஏடிஎம் கார்டுடைய கடைசி 6 நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது ஸோ என்னுடைய ஏடிஎம் நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏடிஎம் இருக்குன்னா ஸோ இந்த ஏடிஎம்மில் ஸோ 16 டிஜிட் வந்து இருக்கும். ஸோ இந்த 16 டிஜிட்டில் கடைசி இந்த 6 நம்பர், இங்கே இருக்கிற இந்த 2 நம்பரும் கடைசி இந்த 4 நம்பரும் சேர்த்து இந்த 6 நம்பரை வந்து இந்த கார்டுடைய கடைசி 6 நம்பரை வந்து ஸோ இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கணும். நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கீழே வேலிடிட்டி அப் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னென்னா நம்மளுடைய ஏடிஎம் கார்டில் வந்து எவ்வளோ நாள் வந்து ஒர்க் ஆகும், டேட் வந்து இதில் பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். ஸோ மந்த் அண்ட் இயரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டைப் பண்ணிக்கிறேன், நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க.
உங்களுடைய ஏடிஎம் கார்டில் என்ன வேலிடிட்டி கொடுத்துருக்காங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதை ப்ராசஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகி என்னுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபியை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு டைம் அந்த எஸ்எம்எஸில் இருக்கிற ஓடிபியும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிருக்கிற ஓடிபியும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல செட் டிஜிட் யூபிஐ பின், இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது 4 டிஜிட் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, ஸ்க்ரீன் பின், அது வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு. பட் இந்த பின் எதுக்காக பார்த்தீங்கன்னா, பணம் சென்ட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ 4 டிஜிட் அந்த பாஸ்வேர்டு வந்து யாருக்கும் தெரியாமல் சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 நம்பரை வந்து பாஸ்வேர்டாக செட் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய பாஸ்வேர்டு நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஸோ நீங்கள் போட்ட அதே பாஸ்வேர்டு வந்து செகண்ட் டைம் சேமாக போடணும். எதுக்காக? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அதனால் நீங்கள் போட்ட அதே பாஸ்வேர்டை ரிட்டன் இன்னொரு முறை பண்ணிக்கோங்க. ஸோ போட்டுட்டு இங்கே டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கேன். ஸோ யூபிஐ பின் சக்ஸஸ்ஃபுல் அந்த மாதிரி காமிச்சிருச்சு. ஸோ இங்கே டன் கொடுத்துக்கலாம். ஸோ டன் கொடுத்த உடனே பாருங்கள், ஸோ என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற நம்பர்லாம் நான் வந்து ஹலோ கொடுத்தேன் இல்லைங்களா, அது மூலிமா நான் இதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட் மூலிமா நான் சென்ட் பண்ண பணம் யாருக்கெல்லாம் சென்ட் பண்ணணும், ஸோ அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் கூட எனக்கு காமிக்குது. ஸோ இப்போ பேக் வந்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம பேக் வந்துட்டு நம்மளுடைய ரீசார்ஜோ இன்னும் கிரெடிட் கார்டு பேமெண்ட் சம்திங் இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் ஓப்பன் பண்ண அப்ளிகேஷன் வந்து சரியான முறையில் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஸோ நம்ம பண்ண ஆக்டிவேஷன்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு முறை ரிவ்யூ எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஆப்பை க்ளோஸ் பண்ணி பேக் வந்துக்கலாம். ஸோ திரும்பவும் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஓப்பன் பண்ண உடனே என்டர் எ ஃபோன் ஸ்க்ரீன் லாக் பேட்டர்ன் பின் பாஸ்வேர்டு ஆர் ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஸோ என்னென்னா, நம்ம அப்ளிகேஷனை வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டோன்னா, ஸோ புதுசாக திரும்பவும் நம்ம அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் பேட்டர்ன் லாக் இல்லாமல் பின் மாதிரி போடுவோம் இல்லைங்களா, 4 டிஜிட்டு, அந்த பாஸ்வேர்டை போட்டால் தான் இந்த அப்ளிகேஷனே ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நான் என்னுடைய பாஸ்வேர்டை நான் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய 4 டிஜிட் பின் போட்டு டன் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ இதுதான் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட் இன்னொரு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா, பணம் சென்ட் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு வந்து எப்படிங்கிறத நான் பேலன்ஸ் செக் மூலிமா உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பேலன்ஸ் செக் கொடுத்தோம்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுடைய அக்கௌண்ட்ஸில் வந்து லைனாக காமிக்கும். ஸோ நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதில். நான் வந்து 2 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய இந்தியன் பேங்க்குடைய அக்கௌண்ட்டை நான் செக் பண்ண போகிறேன். நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ லோடிங் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எது போடணும்னா, ஸ்க்ரீன் லாக்கு போட்டிங்களா அந்த பாஸ்வேர்டு போடக்கூடாது. நீங்கள் பணம் சென்ட் பண்ணுறதுக்கான செப்பரேட்டாக நீங்கள் 4 டிஜிட் போட்டிருந்தீங்க இல்லைங்களா, அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல போடணும். நான் என்னுடைய பணம் சென்ட் பண்ணுறதுக்கான யூபிஐ பின் கொடுத்துருந்தேன். அந்த பாஸ்வேர்டை வந்து நான் என்டர் பண்ண போகிறேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு இந்த டிக் கொடுத்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய பேலன்ஸை இங்கே காமிக்கும். ஸோ இந்த ஃபோன்பேயில் இன்னும் அடுத்தடுத்த என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இந்த ஃபோன்பேயில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை பற்றி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவான முறையில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன்பேயில் உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து தெளிவாக நான் சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கனரா பேங்க், இந்தியன் பேங்க் இந்த மாதிரி பலவிதமான பேங்க்ஸ்க்கு வந்து அஃபிஷியலாக வந்து பேங்க் சைட்லேருந்தே வந்து அஃபிஷியலான ஆப் வந்து உருவாக்கி ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து என்ன ஹைலைட்டான ஃபியூச்சர்ஸ்னால், மினி ஸ்டேட்மெண்ட் முதற்கொண்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதாவது எந்த லொக்கேஷன்லேருந்து என்றைக்கு வந்து நம்மளுக்கு டெபாசிட் ஆகிருக்கு, என்றைக்கு கிரெடிட் ஆகிருக்கு, இந்த மாதிரியான பலவிதமான டீட்டெயில்ஸ் வந்து பேங்க் சைட்லேருந்தே கொடுக்கக்கூடிய அஃபிஷியல் அப்ளிகேஷனில் வந்து இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் உங்களுடைய பேங்க்குக்கு ஏற்ற அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பை பை.